தான் கர்ப்பமாவே இல்ல அப்படிங்கிற விஷயத்தை கேட்ட உடனே தமிழ் அதிர்ந்து போயிடுறாங்க. நாம தாயாக போறோம் அப்படிங்கிற மனக்கோட்டை கட்டி இந்த குழந்தை தான் நம்மள அந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் முன்னாலையும் தலை நிமிர்ந்து வைக்க போகுது அப்படின்னு அவ்வளவு கனவுகளோட தான் கட்டி வச்ச கோட்டை அத்தனையும் சுக்குநூறா இடிஞ்சு உடைஞ்சு போச்சு அப்படின்னு நான் தழுதலுக்க கண்ணீரோட அழுதுகிட்டே நிக்கிறாங்க தமிழ். டாக்டர் சொன்னதை கேட்டு மோகனாவும் ஐயோ எல்லாமே பகல் கனவா போச்சே, இப்ப என்ன பண்றது, இது எப்படி வீட்டுல சொல்றது, என்ன நடக்கும், இந்த விஷயத்தை கேட்டா அவர் எப்படி எடுத்துப்பாரு, என்ன பண்ணுவாரு, சேது உடைஞ்சு போயிருவானே அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியாம யாரு மேல கோவப்பட்டு என்ன பேசுறது அப்படின்னு மோகனாவும் நின்றுகிட்டு இருக்காங்க. தமிழோட அம்மாவும் அப்பாவும் மோகனா கிட்ட காலில் விழுந்து மன்றாடி மன்னிப்பு கேட்கறாங்க. தமிழுக்கு அவங்க அப்பா அம்மா மேல அவ்வளவு கோவம் இருந்தாலும் மனசு உடைஞ்சு போய் நிக்கிற தமிழால எதுவுமே பேச முடியல. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அம்மாவும் அப்பாவும் செஞ்ச தப்புக்கு தமிழ் கையெழுத்து கும்பிட்டு மோகனா கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இப்போ மோகனாவும் தமிழோட நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க. இது உன்னோட தப்பு இல்ல தமிழ், நீ என்ன பண்ணுவ, நீயும் ஒரு தாயாக போறோம் அப்படின்னு எவ்வளவு கனவு கண்டிருப்ப, உன்னோட நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது தமிழ் அப்படின்னு மோகனாவும் தமிழை புரிஞ்சுக்கிட்டு இடிஞ்சு உடைஞ்சு போய் நிக்கிற தமிழுக்கு ஆதரவா மோகனா பேசுறதை கேட்ட உடனே தமிழ் அத்தை இந்த சூழ்நிலையிலையும் நமக்கு ஆறுதலா நம்மளை புரிஞ்சு நமக்கு ஆறுதலா பேசுறாங்களே அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. மோகனாவும் தமிழ் கண்ணீரை தொடச்சு விட்டு தன்னோட தோல்ல சாச்சுக்கிறாங்க. எனக்கு எல்லாமே இப்போ வீட்டுல இது எப்படி சொல்றது, அவங்க எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தமிழ் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் அனுப்பிட்டு மோகனாவும் தமிழும் வீட்டுக்கு வராங்க. தமிழும் மோகனாவையும் பார்த்த உடனே ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கிற ராஜாவும் சேதுவும் வேகமா ஓடி வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப ஆர்வமா மோகனாவையும் தமிழையும் என்ன சொல்ல போறாங்கன்னு பாக்குறாங்க. இப்ப மோகனா சொல்றாங்க, செக் பண்ணியாச்சு, குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான், நல்ல சத்தான சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் சேதுவும் அப்படியே சந்தோஷத்துல வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற தமிழ் மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியாவே இருக்கு, பதட்டத்தோடய நிக்கிறாங்க. இதை கவனிக்கிற அப்பத்தான் வேகமா வந்து, என்ன தமிழ் உன் முகமே சரியில்லையே, ஒரே வாட்டமா இருக்கு, என்னமாச்சு? உடனே மோகனா முந்திக்கிட்டு அது 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 ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாங்களா, அதுதான் கொஞ்சம் கிறக்கமா இருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுது அப்படின்னு சொல்லி மோகனா சமாளிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சந்தோஷமா அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இருந்தாலும் மோகனா இந்த விஷயத்த அப்பத்தா கிட்ட மட்டும் சொல்லிடலாம், அவங்க இதுக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னு தமிழ் மோகனா ரெண்டு பேரும் அப்பத்தாவை தனியா கூட்டிட்டு போய் விவரத்தை சொல்றாங்க. அப்பத்தா இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே ஆடி போயிடுறாங்க. அப்படி பாவீங்களா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க, இப்பதான் என் மக ராஜாங்கமும் பேர சேதுவும் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு தமிழ் மேல கொஞ்சம் பாசமா இருக்காங்க, இப்ப போய் இப்படி ஒரு இடிய போடுறீங்களே அப்படின்னு அப்பதான் சொல்லும் போது மோகனா சொல்றாங்க, இது எல்லாமே தமிழோட தப்பு இல்ல, தமிழோட அம்மாவும் அப்பாவும் தமிழை வீட்டுக்குள்ள சேர்ந்ததுக்காக இப்படி ஒரு பொய் சொல்லி நாடகம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் தமிழுக்கு கூட தெரியாது, பாவம் தமிழ் தான் தாயாக போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல எதிர்பார்ப்பா இருந்த தமிழும் இப்ப உடைஞ்சு போய் நிக்கிறா அப்படின்னு மோகனா சொன்ன உடனே அப்பத்தாவுக்கும் தமிழ் மேல இனம் புரியாத ஒரு ஆறுதலும் பாசமும் வருது. இப்ப அப்பதான் சொல்றாங்க, சரி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், இந்த ராஜாங்கத்துக்கு விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாரையும் உண்டு லேட் பண்ணிடுவான், பார்க்கலாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும், என் பேராண்டி சேது நான் அப்பாவாக போறேன் நான் அப்பாவாக போறேன்னு அவ்வளவு சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்கான், பார்க்கலாம் அப்படின்னு அப்பத்தாவும் தமிழுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. இங்க சேது ரொம்ப எதிர்பார்ப்போட நமக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஊரையே கூட்டி விருந்தெல்லாம் போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான், நான் அப்பாவாக போறேன் அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறான். இதை பாக்குற தமிழுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, இவ்வளவு நம்பிக்கையா இருக்காரே, நான் செய்யறது துரோகம் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் மோகனாவும் தமிழோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கவலைப்படாத தமிழ், எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. தமிழ் மோகனா அப்பத்தா மூணு பேரும் நிக்கிறத பார்த்த சேது வேகமா ஓடி வந்து தமிழை தோல்ல கட்டி அணைச்சுக்கிட்டு, அப்பத்தா நான் அப்பாவாக போறேன், எனக்கு மக பிறக்க போறா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லும் போது இப்ப அப்பத்தா சொல்றாங்க, டேய் பேராண்டி அதப்புறம் மகன்னு சொல்ற, ஏன்டா மகனா இருக்கப்படாதா? இல்ல பத்தா, பிறக்க போறது என் தாய், என்னோட அம்மா பார்த்தா என் அம்மாவே தமிழ் வயித்துல பிறக்க போறா அப்படின்னு சேதுவும் தான் அம்மாவை நினைச்சு கண் கலங்கி அப்பத்தா கிட்ட சொல்றாரு. இதை பார்த்த தமிழ் தன்னை எரியாமலேயே கண்ணுல இருந்து கண்ணீர் தாரையா கொட்டுது. என் மேல நம்பிக்கையோட இவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்காரு அப்படின்னு இறைவன்ட்டு வேண்டி மன்றாடுறாங்க தமிழ். இப்படிதான் இந்த கதை போகலாம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.